ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்த் கோவிந்த யோகேந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சார்ய மதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மின் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்துதே வியாசவிசால புத்தே புல்லாரத பந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரத தைலபூர்ணக பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபः. ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம சம்பிரதாய கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரகித பிரஜானகணः பிரத்யகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத் வியாப்ததேகாய தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் ஓம் சன்னோ மித்ரः சம்பர்ணः சன்னோ பவத்வர்யமா சன்ன இந்திரோ பிரகஸ்பதிः சன்னோ விஷ்ணுருருக்ரமः. நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்ம வதிஷ்யாமி ருதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரம். ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து வித்விஷாவகை. ஓம் சாந்தி. ஓம் யத்சந்தசாம் ரிஷபோ விஸ்வரூபः சந்தோப்யோத்யமிர்தாத் சம்புவ சமேந்திரோ மேதயா ஸ்ப்ருணோத் அமிர்தஸ்ய தேவதாரணோ பூயாசம் ஷரீரம் மே விசர்ஷனம் ஜிஹ்வா மே மதுமத்தமா கருணாப்யாம்பூரி விஸ்ருவம் பிரம்மண கோசோசி மேதயா பிஹிதக ஸ்ருதம் மே கோபாய. ஓம் அஹம் வ்ருக்ஷஸ்ய ரேரிவ கீர்த்திப்ருஷ்டம் கிரேரிவ ஊர்த்வபவித்ரோ வாஜினீவ ஸ்மமிருதமஸ்மி
द्रविणकं स्वर्चसं सुमेता अमृतोक्षितः इति त्रिसङ्गोर्वेद वचनम्। ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ आप्यायन्तु ममाङ्कानि वाक्प्राण शुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्म उपनिषतं माहं ब्रह्म निराकुर्य मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्त्वनिराकरणमेस्तु तदात्मनि निरतेय उपनिषस्मस्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ वाङ्मे मनसि प्रतिष्ठिता मनो मे वाचि प्रतिष्ठितम् आविराविर्मयेति एतस्य महानीस्तः श्रुतं मे मा प्रकाशी अनेनातीतेनाहोरात् सन्ततामि रुदं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मावतु तत्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारमवतु वक्तारम्। ओ भद्रं नो अपि वातयमनः। ओ भद्रं कर्णेऽपि शृणुयाम देवा भद्रं पश्येमाशभिर्यजत्राः स्थिरैरङ्गैः तुष्टुपुंसस्तनूभिः व्यशेम देवहितै यतायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धस्रवा स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ यो ब्रह्माणां विदधाति पूर्वं यो वै वेदां च प्रगणोति तस्मै तहुं मुमुक्षुर्वै शरणमगं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। பக்கம் 127. लिंगभूयस्त्वाति करणम्। लिंगभूयस्त्वात् तत्ति बलीयः ततपि पूर्वविकल्पः प्रकरणात् स्यात् क्रियामानसवत् अदितेसा च विद्यैव तु निर्धारणात् दर्शनात् च श्रुत्यादिबलीयस्त्वाच्च न पादः अनुपन्दादिभ्यः प्रज्ञान्तरपृथक्त्ववत् दृष्टश्च तदुक्तं न सामान्यादपि उपलब्धेः मृत्युवत् न हि लोकपत्तिः परेण च सप्तस्य तात्वित्यं भूयस्त्वातु अनुबन्धः. ஓகே, வெரி குட். ஸோ இது ஒரு
பெரிய அதிகரணம் இதை நம்ம இப்போ முடிக்க போகிறோம். இந்த 50வது சூத்திரத்தில் மீமாம்ச சூத்திரம் 11.4.7 அவேஷ்ட யாகம் ராஜசூய பிரகரணம். அதில் ஜெய்மனி எடுத்து சூத்திரம் பண்ணுறாரு. என்ன சூத்திரம் பண்ணுறாரு? இதில் கிரது அர்த்தாயாம் இது சேத் ந வர்ணத்ரயாக. ராஜசூய யாகம் மன்னர்கள் மாத்திரம்தான் செய்ய முடியும், மற்றவர்கள் செய்யக்கூடாது. ஆனால் விதி எப்படி இருக்குன்னா, அவேஷ்டி யாகம் இருக்கிறத அது வர்ணத்திரய யாகம். 3 வர்ணமும் கூட அவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கிறது. தேர்ஃபோர் இந்த ராஜசூய யாகத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அவேஷ்டி யாகம் இண்டிபெண்ட். புரியுறதா? அப்போ அவேஷ்டி யாகம் சுதந்திரமாக இருக்கிறது. இது அவர் சொல்கிறாரு. 12 அத்தியாயம் 2000 சூத்திரம் இருக்குது இந்த தர்ம சூத்திரத்தில், ஜெய்மினி சூத்திரத்தில். ஓகே, நம்ம எடுத்துன்னு இருக்கிறது 4 அத்தியாயம் 555 சூத்திரம். இது அப்போ விஸ்தாரமாக அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க கர்மகாண்டத்தில். அது அத்தனை சுலபம் இல்லை. அதனால் இப்போ ராத்திரிலாம் கூட 10-11 மணிக்கு அந்த வேத பாடம் சொல்லி பண்ணிட்டுருக்காங்க. தனித்தனியாக உட்காந்து வேதத்தை எல்லாம் இது திருப்பி மனப்பாடம் ஆகணும். நமக்கு மனனம் ஆகணும், அவங்களுக்கு மனப்பாடம் ஆகணும். அவ்வளோதான் வித்தியாசம். கர்ணவிற்த்திசு அக்னி உபாசனா ஜோதிஷ்டோமா யாகத்தினுடைய ஒரு பகுதியாக கூறப்பட்டாலும் இந்த உபாசனா சுதந்திரம் அப்படின்றத சொல்லணும். 51ல் அடுத்த சூத்திரத்துக்கு போகிறாரு. இது வரைக்கும் முடிச்சுட்டு என்ன டாபிக் எடுத்துகிட்டு போகிறாரு திருப்பி அப்படின்னா, சேம் டாபிக் தான். ந சாமான்யா தபி உபலப்தேகே மிருத்யுவத் நகி லோக ஆபத்திக்கு. பூர்வபக்ஷி பிரகரண பிரமாணம் நிஷேதம் செஞ்ச பிறகு அதுபோல் 46ல் அதிதேசம் அதுவும் நீக்கப்பட்டது. பூதாக்னியை போல மானசாக்னியும் தொடர்கிறது. தொடர்வதனால் சிமிலாரிட்டி இருக்கிறதுனால ரெண்டுமே ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அதனால் கர்மாங்க உபாசனை கூறியதை வியாசர் சங்கரர் சேர்ந்து 2 பேரும் அதிதேசம் அது நீக்கப்பட்டு விட்டது. அதாவது எப்பவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எதிராளியை பேச விடணும். இது மோதி பண்ணுறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பேச விடுவார். அதுக்கப்புறம் அவன் டயர்ட் ஆகும்போது அடிக்கிறது. இதுதான் யுத்த தந்திரம். அதனால் அவனை நல்லா சொல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் அது இல்லை அப்படின்னு சொல்லணும். இது ஒரு மெத்தட் ஆஃப் அப்ரோச்சு. பூர்வபக்ஷி 45வது சூத்திரத்தில் துவாதசாக கிரத்து யாகம் அது சொன்னான். அது மானச கிரத்து போல் அந்த பூமி பாத்திரம், கடல் சமுத்திரம் சோமரசம் அப்படி கற்பனை பண்ணிக்கோ. அதுபோல் தான் மானச அக்னி உபாசனை கற்பனையில் இருக்கிறது. மானச அக்னி நம்ம செய்யக்கூடிய எல்லா கர்மங்களையும் இப்போ போய் நம்ம ஃப்ரெஷ்ஷாக எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கோம். இப்போ புத்தம் புதியவர்களாக இருக்கோம். நம்ம இப்போ அந்த ஆற்று தண்ணியில் குளித்தா எவ்ரி செகண்ட்ஸ் புது தண்ணி. அது ஓப்பா எல்லாம் ஒரு அதை குளிக்கும்போதே ஒரு ஃபீலிங், அப்படி ஃப்ரெஷ்னஸ் இருக்கிறது. ஸோ நம்ம குளித்ததை பார்த்து குளிக்காதவங்களாம் இப்படி பார்த்தோன்னே அவங்க இன்னும் ரசிக்கிறாங்க. ஏன்னா அதில் வெளியிலேருந்து தூரக்கேருந்து பார்க்குறவங்களுக்கு இன்னும் ரச்சனை அதிகமாக இருக்கும். அது உள்ளத்தில் நேற்றுக்கு வேறு சொல்லிட்டேன்னா அதனால் இன்றைக்கி குளிக்கிறதுக்கு சில பேர் பயந்துருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த தண்ணி ஜில்லு இல்லை, நல்லா ஒரு ஸ்மூத்தாக போகிறது அது. அதனால் நாளைக்கு குளிக்க முடியாது. அப்போது இதுலேருந்து என்ன புரியுறதுன்னா, ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி அந்த விஷயத்த சொல்கிறோம் நம்ம, புரியுறதா? அப்போது அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது
நம்ம வந்து தலை நனையாமல் ஒரு முக்கிட்டு வந்துடலாம். புரியுறதா? அந்த மாதிரி பண்ணலாம். எதுக்கு இது அட்வான்ஸாக சொல்கிறேன்னா, அந்த கங்கையிலையும் திருப்பி போய் இது விட்டுட்டு வந்துடக்கூடாது. இப்போ புரியுறதா? திருப்பி இங்கே தேனிக்கு வரமாட்டோம் நம்ம. புரியுறதில்ல? அதனால் அந்த அந்த ஜில்லு தண்ணியில் உடம்பு பட்டுதுன்னா உடம்பு ஃப்ரெஷ்ஷாகிடும், நல்லாமே ஆகிடும், எல்லாமே ஆகிடும். ஓகே. அதுக்குள்ளே மைண்ட் இருக்குது பாரு, கட 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 கடன்னு என்னென்னோ யோசிக்கும். கோல்டு வந்து இதுவாகி நாளைக்கு போய் எங்கே போய் படுத்துக்கிறது, நம்ம ஏகப்பட்ட வேலை இருக்குது அப்படிலாம் தோணும். புரிஞ்சுதா? இன்றைக்கி ஒரு பையன் வெளியில் வந்து பார்க்குறதுக்காக வந்தான். அவனை இழுத்து போட்டு குளிக்க வச்சுட்டான். அப்புறம் குளிர் விட்டுடுத்துன்னு சொல்லுவாங்கள்ல, அது குளிர் விட்டுரும். அப்புறம் ஆனந்தமாகிடும். அப்படிதான் அது ஜலத்தில் இருக்கிற ஒரு விசேஷம். ஓகே. சில குழந்தைங்களாம் வெளியிலேயே வரலை, அப்படியே உள்ளே முடியாதுன்னு என்னடா ஒரு சவுண்டாக இருக்குன்னு வந்து பார்த்தா எல்லாம் குட்டீஸாக இருக்குது. அது ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த சதபத பிராமணம் அதில் 10:5:2:3 இதில் வந்து ஆதித்ய தேவதா கம்பேரிசன் டு மிருத்யு தேவதா. பிருகதாரண்யத்தில் இதே போல் ஒரு மந்திரம் வருது. அது 3:2:10. என்னென்ன மிருத்யு கம்பேரிசன் பண்ணுறது? மிருத்யு கம்பேரிசன் டு அக்னி தேவதா. ஓகே. மிருத்யு தேவதா, அக்னி தேவதா. ஆதித்ய தேவதாவும் மிருத்யு, அக்னி தேவதாவும் மிருத்யு. புரியுதா? ஆதித்ய தேவதாவும் மிருத்யு, அக்னி தேவதாவும் மிருத்யு. புரியுதா? இதில் காலதேவன் அனைத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறான். புரியுதா? காலம் மாறுறது, காட்சி மாறுறது. புரியுதா? காலம் ஒரு நாள் மாறும், என் கவலை எல்லாம் தீரும். புரியுதா? அதனால் சில பேர் அப்படியே இருப்பாங்க. சில பேர் காலத்தையே மாற்றுவாங்க, இந்த சுச்சுவேஷனே மாற்றுவாங்க. அந்த மாதிரி கிரேட்டஸ்ட் பீப்புளாக இருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து காலம் மாற மாற வெயிட் பண்ணணும். சில சமயம் பொறுமையாக இருந்தீங்கன்னா அந்த காலம் மாறும், காட்சி மாறும். அதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணணும். எதுக்கு இப்போ இந்த தேனி ஆசிரம் வர்றது டிசைடு. ஆனால் நான் வந்து நடுவில் எந்த இடத்துலையும் ஹிண்ட்டு பண்ணலை. புரியுதா? அதுக்கு ஒரு டைம் வச்சு அதை ஒரு சஸ்பென்ஸாக வந்து ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டண்ட் பிளேஸு. இம்பார்ட்டண்ட் பிளேஸ்னால் இங்கேருந்து தான் கிளம்பி போனோம் பிரம்மசூத்திரம் படிக்கிறதுக்கு. நான் அதுக்கப்புறம் இந்த 20 வருஷத்தில் எல்லாம் 80 கிரந்தங்கள் முடித்து அந்த பிரம்மசூத்திரமும் 555 வந்து இங்கே வந்து திருப்பி நம்ம வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு இது. அப்போது இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ தலைக்கீழாக இப்போ நமக்கு நல்ல வாலிப வயசு, செல்வாக்கு, சொல்வாக்கு, அந்த காலத்திலேயே காலம் வந்து நம்மளை இதுவாக்கிறோம் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுதுன்னா ஈஸியாக இருக்கும். அப்போ மாற்றம் வரும்போது ஏற்றுக்கிறதுக்கு உனக்கு சக்தி கிடைக்கும். புரியுதா? இதை கொஞ்சம் இப்படி திருப்பி இது இருக்குது, இதை விட்டு. அப்போது பிரம்மசூத்திர அவாந்தர பலம் என்னன்னா, நமக்கு மனப்பக்குவம் ஏற்படும். கால மாற்றம் இருக்கு இல்லையா, அந்த காலத்தை ஏற்றுக்கிற பக்குவம் நமக்கு வரும். இப்போ நம்ம ஏன் தொடர்ந்து வரோம் அப்படின்னா, இந்த ஞானத்து முழுக்க புரியலைன்னா கூட அதனுடைய சிம்டம்ஸ் வந்து பலன் வந்து நம்ம என்ஜாய் பண்ணுறோம். நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கோம், மாறின்னு இருக்கிறது நல்லா தெரியறது. நமக்கு தெரியறத விட மற்றவங்களுக்கு தெரியுது நல்லாவே. இப்போ நல்லா மாறி இருக்க அப்படின்னு. புரியுதா? அப்போது இதில் வந்து அக்னி அண்ட் ஆதித்யா ரெண்டுமே மிருத்யு தான். ஓகே. ஆனால் ஒரே ஒரு ஃபீச்சர்ஸ் வச்சுட்டு மிருத்யுவும் இதுவும் ஒன்றுன்னு சொல்லக்கூடாது. காமனாக இருக்கிறது என்ன ரெண்டுத்துக்கும் அப்படின்னா, அக்னி தேவதாவுக்கும் ஆதித்ய தேவதாவுக்கும் அதுக்கு காமனாக இருக்கிறது மிருத்யுத்துவம், யமத்துவம். ஓகே. இது காமன் ஃபீச்சர்ஸ், ரெண்டுத்துக்கு காமனாக இருக்கக்கூடிய ஒரு குணம். ஓகே. ஆனால் எல்லாமே காமனாக இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது. புரியுதா? ஸோ அதுபோல் மானசத்துவம் காமன், அதை யூஸ் பண்ணி
சோமரச அக்னி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கர்மாங்கத்துவம் அப்படின்னு தொடர முடியாது. புரியுதா? ஸோ 2 காமனாக இருக்குது. அங்கேயும் சொல்லியிருக்கிறது காமனாக இருக்குது, இங்கேயும் சொல்லியிருக்கிறது. அப்படியே கண்டினியூ பண்ணி கர்மாங்கம் கொண்டு போயிடலாமா? முடியாது. சாந்தோக்கிய 5.4.1 பஞ்சாக்னி வித்யா வந்து PhD பண்ணியிருக்கோம் நம்ம. அதில் எப்படி வந்து அந்த 5 அக்னி இருக்கிறது, மேலே சொர்க்க அக்னி, அப்புறம் வந்து எப்படிலாம் இருக்கிறது வந்து கீழே வந்து பிருத்திவி அக்னி, அப்புறம் புருஷாக்னி, அப்புறம் ஸ்திரீ அக்னி, இதெல்லாம் வந்து நம்ம பஞ்சாக்னி பார்த்தோம். எப்படி ஒரு மனுஷன் வந்து இந்த சரீரத்திலேருந்து பிரிஞ்சு திருப்பி வந்து ஜீவாவாக பிறக்கிறான் அப்படின்றத பர்த் டு டெத்தில், டெத்து டு பர்த் பார்த்தோம், விரிவாக பார்த்தோம். ஒரு 100 வகுப்பு பார்த்தோம் அதில். ஓகே, அதுபோல் ஸோ வேறு வேறு உலகங்களை வந்து அங்கே அக்னி தத்துவமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, பிருத்திவி டு சொர்க்கலோகம் வரைக்கும் அக்னி தத்துவம் சொல்லப்பட்டது. ஜீவா ஒவ்வொரு லோகத்துக்கு சென்று திருப்பி வர்றதை அங்கே பண்ணணும். இப்போ அக்னி லோகா கம்பேர் டு என்ன பண்ணப்பட்டது, ஒரு கம்பேரிசன் வச்சு மற்ற எல்லாமே சொல்லப்பட்டது அக்னியாக. பூமி வந்து அக்னி ஆகாது. அதில் பிருத்திவி வந்து அக்னி அப்படி சொல்லுவோம் நம்ம. ஸோ பிருத்திவிலேருந்து தாவரங்கள் அது வந்து ஆணோட உணவில் வருது. அதுக்கப்புறம் வந்து ஸ்திரீக்கிட்ட போய் அதுக்கப்புறம் அது பியூட்டிஃபுல் அரேஞ்ச்மெண்ட். அது அதில் என்ன ஒரு விசேஷன்னா, அந்த புருஷன்கிட்ட இருக்கிற கர்மமோ அவனுக்கு விதிக்கப்பட்ட கர்மமோ இல்லை இந்த ஸ்திரீக்கிட்ட இருக்கிற கர்மமோ இந்த புதுசாக வர ஜீவாவுக்கு சம்பந்தமே கிடையாது. இண்டிபெண்ட்டு ட்ராவலர் ஜீவா, இதை மறக்கவே கூடாது. இண்டிபெண்ட் ட்ராவலர் ஜீவா. புரியுதா? அப்போது இது வந்து புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம் நமக்கு. ஆனால் புரிய வைப்பான். அந்த குழந்தைங்க இருக்கல்ல, ஒரு காலத்தில் புரிய வைப்பாங்க, நான் இண்டிபெண்ட் ட்ராவலர். அப்போ நீ வந்து இந்த சூத்திரம்லாம் புரிஞ்சுதுன்னா ஆனந்தமாக இருப்பேன். ஓ, இண்டிபெண்ட் ட்ராவலர் ஜீவாவா, போயிட்டு வா அப்படின்னு வாழ்த்தி அனுப்புவோம். நமக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. மினிமம் பிரம்மன் புரியுதோ இல்லையோ, இந்த ரெகுலர் லைஃப் இருக்குல்ல, சம்சார லைஃப், அதுலேயே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓ, இவ்வளோ தானே லைஃப் அப்படின்னு. எனக்கு தான் அது தெரியுமே, முன்னாடியே தெரியும்ல. அதனால் நமக்கு பதட்டப்பட மாட்டோம், டென்ஷன் ஆக மாட்டோம். ஓகே, 51 என்ன சொல்கிறாரு, ந சாமான்யாத் அபி உபலப்தேகே மிருத்யுவத்து நகி லோக ஆபத்திஹி. சாமான்யாத் அபி, அதாவது சிமிலரிட்டி மானச அக்னி அண்டு மானச சோமரசகா ரெண்டிலுமே மானசம்ன்றது காமனாக இருக்கிறது, விஷுவலைஸ்ன்றது ஒன்றா தான் இருக்கிறது. அதுலேயும் அப்படி பண்ண சொல்லிருக்கு, இதுலேயும் பண்ண சொல்லிருக்கு. அப்படின்னா நம்ம அப்படி இல்லை. அப்படின்னா அப்படி இருந்தாலும் கூட மானச சோமரசம் கர்மாங்கம், ஆனால் மானச அக்னி சுவாதந்திரம், நாட் கர்மாங்கம். எதை நோக்கி பேசிகிட்டு இருக்கணும், காலையிலேருந்து நேற்றுலேருந்து பேசிகிட்டு இருக்கிறது விஷயம் புரியுறதில்ல உங்களுக்கு? ஏதாவது டவுட் இருந்தால் தனியாக வந்து ஏதாவது கேட்கணும், இல்லை யாருக்கிட்டே கேட்கக்கூடாது, என்கிட்ட தான் கேட்கணும். இருக்கிற கன்ஃபியூஷன் அதிகமாக ஆக்கிடுவான். இல்லை சுவாமிஜி இப்படி தான் சொல்லியிருப்பார் அப்படின்னு. அதனால் உபலப்தேகே ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்குது. உதாரணம் மிருத்யுவத், அப்படியே உதாரணம் கொடுங்க. மிருத்யுரூப அக்னி தேவதா, மிருத்யுரூப ஆதித்ய தேவதா காமன். ஓகே, காமன் மிருத்யு உள்ளதுனால எல்லாமே ஒன்றாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. புரியுறதா? எப்படி? நகி லோக ஆபத்தி. ஓகே, லோகாபத்தி, லோகஸ்ய அக்னி ஆபத்தி, லோக ஆபத்தி. அதாவது பஞ்சாக்னி வித்யாவில் பிருத்திவி ஒரு அக்னியாக சொல்லியிருக்கிறது. அப்படி பிருத்திவி வந்து அக்னி சொன்னால் பிருத்திவி வந்து அக்னி ஆகிடாது. ஓகே, அது ஒரு மானசத்தான். அது வந்து சும்மா சும்மா சொல்கிற மொழியை, அது வந்து கம்பேர் பண்ணுற மொழியை, அது அக்னி ஆகாது.
புரியுதா? அப்போது இதில் நீ புரிஞ்சுக்க வேண்டிய என்ன அப்படின்னா, பார்ஷியல் கம்பேரிசன் அதில் டோட்டல் ஐடென்டிஃபிகேஷன் வராது. இது ஒரு உண்மை. பார்ஷியல் கம்பேரிசன் டோட்டல் ஐடென்டிஃபிகேஷன் வராது. ஓகே, நீ அரைகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு நீ அதுவும் இதுவும் ஒன்று தான் அப்படின்றத குதிரை குர்றோம் யானைக்கு ஆடுறான் அப்படின்னு சொல்லக்கூடாது. புரியுதா? அந்த ஜலத்தில் குளிச்சுட்டு வந்தால் அப்படி ரிதமாக இருக்கும். நான் பேசினா அப்படின்னா அப்படி சில பேருக்கு அப்படி ஆடுறது. அது ஆபத்தான சேரில் வேறு உட்காந்துருக்கான். எனக்கு ஒரே பயமாக இருக்குது. எனக்கு ஏன் பயமாக இருக்கு? பக்கத்தில் இருக்கவனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. இங்கே ஒரு பையன் இப்படி பண்ணி அதை அவன் ஒய்ஃபை வந்து கீழே தள்ளி அதுக்கே 2-3 மாதம் ஆகிடுச்சு திருப்பி சரி பண்ணி வரத்துக்கு. புரியுதா? இதெல்லாம் என்னன்னா அடுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், அந்த பல்லவன் இல்லை, இப்போ அந்த பஸ்ஸு பக்கத்துலலாம் போகக்கூடாது. எப்போ வேணால் துப்புவான். புரியுதா? அதனால் அது வாமிட் வரும். அந்த பஸ்ஸில் போனால் சில பேருக்கு வாமிட் வரும். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ட்ரோக்குன்னு பண்ணுவான். உன்னுடைய பிராரப்தம் 2வது 3வது சீட்டை பின்னாடி இருப்பேன். அது காற்று அந்த சீர்காழி மாயவரத்தில் வண்டி இப்படி இப்படி போகும். இப்படி தூங்குறான் அவன். எச்ச துப்புனா இதுவா? எனக்கு இருமல் வந்தது எச்ச துப்புனா, நீ ஏன்டா வாயை திறந்து? அந்த டிரைவர் வந்து ரைட்னு டபுள் ரைட்டில் விட்டுட்ருப்பான். புரியுதா? ரொம்ப பிடிச்சிருக்கும் எனக்கு. இப்போ கூட வரும்போது ஒரு டிரைவர் இப்படி அந்த பேனாவை இப்படி சொருகிட்டு இருந்தான் காதில். புரியுதா? இதெல்லாம் ஒரு ஸ்டைலாக அதெல்லாம் அப்சர்வ் பண்ணணும். அப்படியே வந்துடக்கூடாது லைஃப்பை. ஓகே, ஜடம் மாதிரி வரக்கூடாது. எல்லா இடத்துலையும் லைவாக இருக்கணும். ஓகே, இது பார்ஷியல் கம்பேரிசன் பண்ணக்கூடாது. இப்போ தான் பார்ஷியலாக அரைக்குறையாக புரிஞ்சுட்டு அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சாதிக்கப்படாது. அப்படி சாதிக்கிறவங்ககிட்ட என்ன செய்யுது? சும்மா இருக்கும். அதுதான் கம்முன்னு இருக்குன்னு சொல்லிருக்குல்ல, கம்முன்னு இருக்கணும். அப்படியா இருக்கலாம், தப்பு பண்ணியிருக்கலாம் அப்படி சொல்லிட்டீங்கன்னா சவுண்டே வராது. ஒரு கைத்தന്നെ இருக்கு, அது இப்படி காற்றுல போயிடும். புரியுதா? இது சும்மா ஏன்னா நமக்கு நேரம் வேணும். அங்கே சண்டை கிண்டெல்லாம் போகிறதுக்கெல்லாம் டைம் இல்லை. எல்லாம் 108க்கு பிறகு பார்த்து வச்சுக்கிறேன் இரு அப்படி. அதனால் இப்போ ஒன்றும் பேசக்கூடாது. எவன் வெறுப்பேற்றினாலும் எவன் இது பண்ணினாலும் கம்மன்னு இருக்கணும். ஓகேன்னு சொல்லணும். புரியுதா? சரி. அப்போது எனக்கும் மோதிக்கும் வந்து ஒரு சிமிலாரிட்டி இருக்கிறது, நிறைய சிமிலாரிட்டி இருக்கிறது. ஓகே, ஆனால் அப்படியே கண்டினியூ ஆக முடியாது. ரெண்டு பேரும் வேறு. புரியுதா? அவர் வேறு, நான் வேறு. அதுன்னு புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ 52 என்ன சொல்கிறாருன்னா, பரேணச்ச சப்தஸ்ய தாத்வித்தியம் பூயஸ்துவாத்து அனுபந்தகா. இதில் என்ன சொல்கிறார்? சதபத பிராமணம் விசாரம் கரணவிருத்திஷு அக்னி உபாசனம் சுதந்திரம் ந கர்மாங்க உபாசனம். இது கன்க்ளூஷன், நம்மளுடைய கன்க்ளூஷன். ஓகே, கரணவிருத்திஷு அக்னி உபாசனம் சுதந்திரம். இதை வந்து பதிஞ்சு போயிருக்கணும். ஓகே, இது டிஸ்கஷன் 9 சூத்திரம் எடுத்துட்டார் வியாசாச்சாரியார். வியாசர் 47 ஸ்ருதியும் 48 லிங்கமும் அனுபந்த அது வந்து 50வது சூத்திரத்தை வச்சு சப்போர்ட் வச்சு சுதந்திர உபாசனம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணினார் அவர். புரியுறதா? வெரி குட். அப்போது மானச கிரக பூர்வபக்ஷ சூத்திரம் 45 அதை வந்து வியாசர் 57 நிராகரித்தார். இது வரைக்கும் அவன் என்னெல்லாம் பூர்வபக்ஷம் இருந்ததோ அதெல்லாம் கர்மாங்க உபாசனைக்கு ட்ரை பண்ணுறான். இல்லை, சுதந்திரம், இண்டிபெண்ட் அப்படின்றத நம்ம செய்யணும். இனி கடைசி சூத்திரம் 52. ஓகே, ஸ்ருதி லிங்க பிரமாணம் அதோட அனுபந்தம். அனுபந்தம் என்ன மறந்து போச்சு? தொடர்பு. ஓகே, கனெக்ஷன். புரியுதா? கான்டாக்ட். புரியுதா? அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் வச்சு
அதெல்லாம் சொல்லி கர்மாங்க நிராகரணம் பண்ணினார் வியாசாச்சாரியார். இப்போது கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா, மானச அக்னி உபாசனா கர்மாங்கம் தேவையில்லை, சுதந்திர உபாசனா என கன்க்ளூஷன் பண்ணுறார் வியாசாச்சாரியார். என்ன லாஸ்ட்டு ஆர்கியூமெண்ட்டு இப்போ எடுத்துகிட்டு இருக்க ஆர்கியூமெண்ட்டு டிஸ்கஷன் அப்படின்னா, இந்த டிஸ்கஷன் பேர் பூர்வ அபூர்வ பிரகரணம். பூர்வ அபூர்வ பிரகரணம். பிரகரணம் அவனோடது. இப்போ நம்ம அதையும் எடுத்துக்கிறோம். நம்ம பூர்வ அபூர்வ பிரகரணம். இதனுடைய பொருள் உபாசனைக்கு முன்பு உபாசனைக்கு பின்பு உள்ள பகுதிகள் அக்னி உபாசனா சுதந்திரம்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படிதான், அதாவது உபாசனைக்கு முன்னாடி உள்ளதும் பின்னாடி உள்ளதும் அக்னி உபாசனா சுதந்திரம். அப்படின்னா என்ன சுவாமி? அப்படின்னா முன்னாடி சுதந்திர உபாசனம் பின்பும் சுதந்திர உபாசனம், ரெண்டுக்கு இடையில் உள்ளதும் சுதந்திர உபாசனமே. ஓகே, முன்பும் சுதந்திர உபாசனம் பின்பும் சுதந்திர உபாசனம், நடுவில் இருக்கிறதும் சுதந்திர உபாசனம். எங்கே இதெல்லாம் சொல்கிறீங்க? சதபத பிராமணம் முதல் பகுதி. அதில் ஆதித்ய மண்டல புருஷ உபாசனம் அப்படி ஒரு உபாசனம் வருது. இதெல்லாமே சதபத பிராமணத்தை வச்சு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அதில் ஆதித்ய மண்டல புருஷ உபாசனை வருது. அந்த உபாசனை வந்து ஈஸ்வரா உபாசனா. அது ஆதித்ய மண்டல நம்ம இதில் வரும், இந்த சந்தியாவந்தன மந்திரத்தில். ஓகே ஓகே, சந்தியாவந்தன நம்ம சவித்ரு மண்டல அதில் வந்து நடுவில் இருக்கிற சூரியனை ஆதித்யனை நம்ம வந்து அங்கே நமஸ்காரம் பண்ணுவோம். அந்த ஆதித்ய நமஸ்காரம்னு பேர். அப்போ ஆதித்ய மண்டல புருஷகா இது சுதந்திர உபாசனம். பின்பகுதியில் வரக்கூடிய அக்னி உபாசனா கர்மாங்க சாஸ்திரம் கிரிட்டிசைஸ் பண்ணுறது. அதே சதபத பிராமணத்தில் பின்னாடி வர அக்னி உபாசனா அது என்ன பண்ணுதுன்னா கர்மாங்கத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறது. புரியுதா? இப்படி பண்ணியிருக்கிறது. அப்போ பின்பகுதியில் உள்ள உபாசனமும் சுதந்திரம். ஏன்? அதை கிரிட்டிசைஸ் பண்ணதுனால அது அதோட ஜாயிண்ட் ஆகாது. ஓகே, அசுதந்திர உபாசனை மட்டுமே. அப்படி இப்போ நடுவில் இருக்கிறது மாத்திரம் எப்படி வேறுபடும்? அதுவும் சுதந்திர உபாசனம். முதல் பகுதி சூத்திரம் இது வந்து முதல் பகுதி சூத்திரம். இரண்டாவதில் வரக்கூடிய பகுதி சூத்திரம் எப்படி சொல்கிறது அப்படின்னா, இதில் வியாசர் ஒரு சந்தேகத்தை கலப்புறார், டவுட் கலப்புறார். வியாச பகவான் அவர் என்ன சொல்கிறாரு? டவுட் கலப்புறாரு. முன்னாடியும் பின்னியும் சுதந்திர உபாசனை உள்ளது, நடுவிலும் இருக்கிறது, அது கர்மாங்கம் அல்ல, அது வந்து சுதந்திர உபாசனை. அப்படி விரிவாக டீட்டெயிலாக பார்த்தோம். அது சரி, இதெல்லாம் சதபத பிராமணத்தில் வரக்கூடிய விஷயம். இதில் ஏன் இந்த ஜோதிஷ்டோமா அக்னி யாகம் ஒன்று சொல்லி குழப்பி அதுக்கு ஒரு 9 சூத்திரத்தை சொல்லி எங்கள் டயத்தை ஏன் வேஸ்ட் பண்ணுறேன்? அப்படியே ஒரு பூர்வ பட்சி வியாச பகவான்கிட்ட கேட்குறான். ஏன் வந்து முன்னையும் சுதந்திர உபாசனை சொல்கிறேன், பின்னையும் சுதந்திர உபாசனை, இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறதும் சுதந்திர உபாசனை, நடுவில் இதையே சொருகினேல்? நடுவில் ஏன் சொல்லணும்? ஜோதிஷ்டாமா கர்மா ஏன் டிஸ்கஷன் பண்ணணும்? கேள்வி புரியுதுல? அப்போ தான் பதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கரணவருத்திஷு அக்னி உபாசனம், முன்னையும் பின்னையும் சுதந்திர உபாசனா சுதந்திரமாக இருக்கிறது. இடையில ஜோதிஷ்டோமா கர்மா வந்ததுனால முன்னையும் பின்னையும் சொல்கிறதுல நடுவில் ஜோதிஷ்டோமா ஹோமம் வந்துடுத்து அந்த மந்திரத்தில். புரியுதா? அதாவது பிரகரண பிரமாணம் படி கர்மாங்க உபாசனையாக இருக்குமோ? பிரகரணம்னா என்ன? சூழ்நிலை. அந்த சூழ்நிலை முன்னையும் பின்னையும் சொல்லியிருக்கு சுதந்திர உபாசனை தான். ஆனால் ரெண்டுத்துக்கு நடுவில் ஜோதிஷ்டோம ஹோமம் வந்ததுனால இது வந்து
அதனுடைய கர்மாங்கமாக இருக்குமோ அப்படின்றது இவர் சொல்கிறார். இப்படி சந்தேகம் வருது. ஜோதிஷ்டோமா கர்மா டிஸ்கஷன் ஏன் வந்தது? கரணவிருத்திஷு அக்னி உபாசனத்தில் ஏன் இந்த டவுட் வரணும்? முன்னையும் சுதந்திரம், பின்னையும் சுதந்திரம், நடுவில் ஜோதிஷ்டோமா கர்ம இது வந்திருக்கிறது, யாகம் வந்திருக்கிறது. அது வரட்டுமே. அதனால் இது எப்படி கர்மாங்க நீங்கள் சொல்கிறீங்க? நம்ம சொல்கிறோம் இல்லையா, கரணவிருத்திஷு அக்னி உபாசனா, அதையும் நீங்கள் கர்மாங்கன்னு உங்களுக்கு ஏன் டவுட் வருது? எப்பவுமே ஒரு மனுஷனுக்கு டவுட் வருதுன்னா அந்த இடத்துல ஒரு தவறோ ஏதோ இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறதுக்கு, மிஸ்டேக் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அங்கே இருக்கும். புரியுறதா? அதனால தான் என்ன பண்ணனா, இந்த பொற்கை பாண்டியன் ஒருத்தர் தான் நம்ம நாட்டில். அவன் இப்படி அந்த காலத்து மன்னர்கள்லாம் ஆட்சியாளர்கள்லாம் ஒவ்வொரு குடிமக்களும் நல்லா இருக்கணும்னு உள்ளவங்க அவங்க. அந்த மாதிரி நம்ம நாட்டில் இருந்து தமிழ்நாட்டில் நான் சொல்கிறது. பொற்கை பாண்டியன் மதுரையில் தான். மதுரை போய் குதிரை வாங்கிட்டு வந்தேன் நான். குருதை அது மாதிரி அவன் மாறுவேஷத்தில் இப்படி ராத்திரி வரும்போது வியாபாரி, புரியுதா, நான் 15 நாள் ஆகும், இந்த டேட்டில் வருவேன், இப்போ போகிறேன், நான் நாளைக்கு காலையில் போயிடுவேன், அப்புறம் இந்த டேட்டில் வருவேன் அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அந்த டேட்டுக்குள்ளார பிஸ்னஸ் அவள் அப்போ தான் கல்யாணம் ஆனவன், புதுசு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கா. என்னங்க இப்படி விட்டுட்டு போகிறீங்க தனியாக, நான் எனக்கு பாதுகாப்பு யார் அப்படின்னு. ஏண்டே, நம்ம எங்கே இருக்கோம்? நம்ம மன்னன் காப்பாற்றுவான், அவன் பத்திரமா ஒன்று பார்த்துவான். அந்த நம்பிக்கையில் நான் போகிறேன். நான் எப்படி நம்ம நாட்டில் நம்பிக்கை இருந்தது, இப்போ கிறிஸ்மஸில் கொலையாக பண்ணிட்டான், இப்படிதான் அசிங்கப்படுத்தி இதுவாக பண்ணி நாசப்படுத்திட்டான். ஓகே, எங்கே பார்த்தாலும் இதுக்கு ஆபத்து. இப்போது ஹாஸ்பிட்டலில் உத்தரவாதம் இல்லை, எங்கேயுமே உத்தரவாதம் இல்லை. இந்த சரித்திரம்லாம் தெரிஞ்சால் தானே அது ஒரு வார்த்தை வருது, அதை நிறுத்திட்டேன் நான். அது தஞ்சாவூர் வார்த்தை. எவ்வளோ நல்ல சரித்திரம் இது நம்ம நாட்டில் நடந்தது, கண்ணு முன்னாடி இருந்த சரித்திரங்கள். அப்படி போயிட்டு இப்படி வரும்போதே மன்னன் இதை கேட்டுட்டான். அந்த ஊர் ராஜா கேட்டுட்டு, நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. என் நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அதனால் செய் நன்றியை மட்டும் மறக்கவே படாது, புரியுதா? அதாவது இப்போ என்ன இப்படி நம்புறான்னு இப்போ புரியுதா உங்களுக்கு? இந்த கதையெல்லாம் கேட்டதுனால தான் எவனோ ஒருத்தன் சென்னை இளைஞர்களை நம்புகிறேன் அப்படி சொன்னால் நான் அதை அப்படியே கிராஸ் பண்ணிட்டேன். ஏன்னா சிரத்தை இந்த கதையெல்லாம் படித்ததுனால, புரியுதா? இப்போ இந்த கனெக்ஷன் சம்பந்தம்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போது என்ன பண்ணால், ராத்திரி அந்த வீட்டில் காவல்காரனாக இருப்பான், வேலைக்காரன் காவல்காரனாக இருக்கான் பாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பிஸ்னஸ் ஏதோ முடிஞ்சு போச்சு. பிஸ்னஸ்னால் முன்ன பின்ன தானே இருக்கும். முடிச்சுட்டு முன்னாடி நாள் வந்துட்டான். அடுத்த நாள் தான் வரணும், முன்னாடி நாள் வந்துட்டான். அப்போ இவனுக்கு டவுட் ஆகிடுச்சு, யார் உள்ளா அப்படின்னு. கதவை தட்டிட்டு போய் ஒளிஞ்சிக்கிட்டான். ஒளிஞ்சிட்ட உடனே அந்த பக்கம் அந்த 2 பேரும் கதவை திறந்து பார்க்குறான். இப்போது இந்த ஆளுக்கு டவுட் வரும், இந்த புருஷனுக்கு புதுசாக கல்யாணம் ஆகியிருக்கான்ல, அது டவுட்டு சொல்லு. நம்ம நாட்டில் கண்டதுக்கு கண்டமேனிக்கு டவுட் வரும். இது டவுட் வந்துடுது. இது ராஜாவுக்கு தெரியும், அந்த அறிவு, புரியுதா? அதனால என்ன பண்ணிட்டான், வரிசையாக எல்லார் வீட்டு கதவை தட்டிட்டு அப்புறம் போயிட்டான். நாளைக்கு இந்த நம்ம நாட்டில் எவ்வளோ தூரத்துக்கு பாருங்கள், எஃப்ஐஆர் பண்ணால் கூட நம்ம இப்போ கேஸ்லாம் எடுக்க மாட்டான். அப்போ எல்லோரும் போய் கொலு பண்ணுறதுக்கு போயிட்டான். ராத்திரி டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க தூக்கத்தை அப்படின்னு எவனோ. அப்போ மன்னன் கேட்டான், ராஜா கேட்டான், உங்களை இப்படி கஷ்டம் கொடுத்துறான்னு அவனை என்ன தண்டனை கொடுக்கலாம் இப்படி கேட்குறான். ஜனங்க எல்லாம் ஆத்திரத்தடுது, கையை வெட்டு அவனை, கதவை
தட்டினவன் கையை வெட்டு அப்படின்னு. அப்படி தூக்கு போடுன்னு சொல்ல அதோடு நிறுத்திக்கிட்டாங்க. ஒரு 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 தர்மமும் இருந்தது நம்ம நாட்டில், மக்களுக்கிட்டேயும் இருந்தது. அதனால தான் அந்த மன்னன் கிடச்சான். அதனால் நேராக போய்ட்டு அந்த திருடனை பிடிச்சி வச்சுருக்கேன், நான் இப்போ கூட்டிகிட்டு வரேன் அப்படி சொல்லி போய் தன்னை கையை வெட்டிட்டு வந்தான். அந்த திருடன் இந்த திருடன் தான் அப்படி சொல்லிட்டு. அப்போது ஏன்னா ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் விளையாடப்படாது. அப்போது 2 பொண்ணோட விளையாடணுமா கேட்கக்கூடாது. எந்த பொண்ணோட வாழ்க்கையிலையும் விளையாடப்படாது. சீரியஸ்னஸ், எவ்வளோ தர்மம் நம்ம நாட்டில். அப்புறம் அந்த பையனுக்கு நிஜமாகவே டவுட் வருது. இப்போ இன்றைக்கி உன் கதவை தட்டுறான்னா நேற்றுக்கு ஒருத்தன் கதவை தட்டிருப்பான்ல அப்படின்றது டவுட்டு வரக்கூடாதுன்றதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு பண்ணிருக்கான். அப்போது சின்ன டவுட்டை கூட நாம் வரக்கூடாது. இந்த இடத்துல எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. முன்னையும் சுதந்திர உபாசனா, பின்னையும் சுதந்திர உபாசனா, நடுவில் ஹோமம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது கரணவிருத்திஷு அக்னி உபாசனத்தில் எதனால் இந்த டவுட் வருது, ஏன் இவ்வளோ தூரத்துக்கு வியாசாச்சாரியார் எடுத்துட்டு பண்ணுறார் அப்படின்ற டவுட் வருது. ஏன் டவுட் வருதுன்னா, ஸோ இந்த டவுட்டில் என்ன விஷுவலைஸ் பண்ணியிருக்கேன்னா, இந்த ஜோதிஷ்டோமா அக்னியில் என்னெல்லாம் உண்டோ அந்த பாத்திரம், அந்த ஆகுதி, சோமரசம், இதெல்லாம் அப்படியே மானச அக்னியில் விஷுவலைஸ் பண்ண சொல்லிருக்கு. நம்பர் 1. நம்பர் 2, இந்த கரண விருத்திஷு அக்னி உபாசனத்தில் எந்த தேவதையும் சொல்லலை. அதுதான் கீ பாயிண்ட். புரியுதா? அப்போ கிட்டத்தட்ட அந்த அக்னியில் என்ன சொல்கிறோமோ, வெளியில் நடக்கக்கூடிய ஹோமகுண்டத்தில் என்ன இருக்கிறதோ அதே விஷயத்தை கரணவிருத்திஷு அக்னிலையும் மானச அக்னிலையும் சொல்கிறது. அப்போ இதுதான் பிரச்சனை. ரெண்டுக்கும் ஒன்றா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போது உண்மையான இந்த யாகம் நெருப்பு, மானச யாகம் கற்பனை நெருப்பு, ரெண்டுமே ஒரு அங்கமாக வச்சுக்கலான்ற ஐடியா வரத்துக்கு நிறைய இருக்கிறது. ஓகே, அப்படி இருக்கிற இந்த கற்பனை அக்னி, மானச அக்னி அப்படி இருந்தால் கூட சுதந்திரம் அப்படின்றத இங்கே கன்க்ளூஷன் பண்ணுறார். கடைசி சூத்திரத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பரேணேச்ச சப்தஸ்ய தாத்வித்யம் பூயஸ்துவாத்து அனுபந்தகா அப்படின்னு. இப்போ தாத்வித்யம்னா அதனுடைய இயல்பு, நேச்சர், ஸ்வரூபம். தத்விதஸ்ய பாவகா தாத்வித்யம். தாத்வித்யம் அப்படிப்பட்ட இயல்பு. அப்படிப்பட்ட இயல்புனா அப்படின்னா என்ன அப்படின்னா, டிபெண்ட் நேச்சர் ஆஃப் உபாசனா. உபாசஸ்ய ஸ்வதந்திரஸ்ய பாவகா, இது தாத்வித்யம். ஓகே, ஹவு டு யூ நோ? உனக்கு எப்படி தெரியும் இது? அப்படி தான் சொல்லிருக்கேன்னு அப்படின்னா, பரேனச்சன்னா முன்பும் பின்பும் ஆராயும் போது நாம் பேசிட்டு வர அக்னி உபாசனா சுதந்திரம். இந்த இடத்துல வரக்கூடிய இதுக்கு முன்னாடி இருக்கிற அக்னி உபாசனையும் பின்னாடி வரக்கூடிய அக்னி உபாசனையும் சுதந்திரமாக இருக்கிறது. பரேனச்ச சப்தஸ்ய தாத்வித்யம், இது சூத்திரத்தினுடைய முதல் பகுதி. சூத்திரத்தினுடைய 2வது பகுதி பூயஸ்துவாத், பூயத்துவம். ஏற்கனவே நம்ம இந்த வார்த்தை படித்தோம். அபண்டன்ட், பிளண்டினஸ், எக்கச்சக்கமாக, பகுத்துவம். ஓகே, எப்படி அந்த ஹோமத்திலையும் பகுத்துவம் நிறையா விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, மானச அக்னிலையும் நிறையா சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கையில், காலில், விரலில் எல்லா இடத்துலையும் இருக்கிறது அக்னி தத்துவம். ஓகே, அந்த அக்னி தத்துவம் ஒரு நாளைக்கு இவ்வளோ இருக்கிறது, 2 நாள் கழிச்சா இன்னும் ஜாஸ்தி ஆகிறது, 1 வருஷம் முழுக்க எடுத்துட்டா இந்த அக்னி தத்துவம் நம்ம லைஃப் ஃபுல்லாக இந்த அக்னி தத்துவத்தை நம்ம பண்ணி ஆக்கணும். புரியுதா?
அப்போ நிறைய பல்லாயிரக்கணக்கான அக்னி அதுலேருந்து எப்படி உற்பத்தி ஆகுறதோ இதுலேருந்தும் அப்படி உற்பத்தி ஆகிறது. அப்போ இதில் ஒத்துமை நிறையா இருக்கிறது. அது என்னென்ன அப்படின்னு யாக குண்டத்துக்கு நிறைய அங்கங்கள் இருக்குது. ஒன்று யாக குண்டம், சோம பாத்திரங்கள், பல்வேறு விதமான ஆகுதிகள். இப்படி யாக அக்னிக்கு இருக்கிற மாதிரியே மானச அக்னிக்கும் சதபத பிராமணம் அது என்ன சொல்லிடுத்து அதே வார்த்தையை சொல்கிறது. அந்த கற்பனை அக்னிக்கும் என்னெல்லாம் சொல்லிருக்கு, யாக குண்டம், ஹோம பாத்திரம், ஆகுதி, இதே மாதிரி சொல்கிறது. அப்போது இதோடு சேர்ந்து ஜோதிஷ்ட ஹோமம் சொல்லப்பட்டதுனால நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கிறது. ஆனால் சிவமானச பூஜை மாதிரி மானசாக்னியாக எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். கரணவிருத்திஷு அக்னி உபாசனா ஒரு முக்கியமான சதபத பிராமணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கீவேர்டை விட்டுட்டோம்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது, எதுக்கு இப்போ கன்ஃபியூஸ் பண்ணுறால, 9 சூத்திரத்தை போச்சு இப்படி உயிரை வாங்குறால அப்படின்னு கேட்கக்கூடாது. சர்வதா அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த மானச இது இருக்கு இல்லையா, அதில் சர்வதா அக்னி இருக்கிறது. நீ இந்த அக்னியை எப்பயுமே பண்ணலாம், புரியுறதான், காலையில் பண்ணலாம். நீ தூங்கின்னு இருக்கும்போது கூட பிராணன் வந்து ஆக்டிவேட்டாக இருக்கும், புரியுதா. நம்ம தூங்கும்போது பிராணன் ஆக்டிவாக இருக்காதா? இருக்கும். சப்போஸ் இன்ஆக்டிவாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, டிஸ்போஸ் பண்ணிவிடுவாங்க, புரியுதா. உங்ககிட்டலாம் கேட்க மாட்டாங்க, கண்ணு அப்படிலாம் அழுவாங்க. ஆனால் டே அதெல்லாம் அந்த இவங்ககிட்ட சொல்கிறா அதெல்லாம் நடக்கும் பாருங்கள்ல, எல்லாமே நடந்துட்டுருக்கோம். அது ஆனால் அழுதுண்டே எல்லாம் நடந்துட்டுருக்கோம். இது ஒரு 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 சைஸபிள் நடக்கும் எல்லா விஷயமும். ஆனால் எல்லாமே நடக்கும். ஏன்னா அங்கே பிராணன் போயிடுத்து. அப்போ பிராணன் இருக்கிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் விஷயம். ஓகே, அது நீ தூங்கினா கூட பிராணன் அங்கே ஒர்க் பண்ணின்னு இருக்கிறது. அப்படி சர்வதா எல்லா காலத்துலேயும் எல்லா நேரத்துலேயும் இந்த உபாசனா கர்ண விருத்திஷு உபாசனா பண்ணலாம். ஆனால் ஜோதிஷ்டோமா ஹோமம் அப்படி எல்லா காலத்துலேயும் எல்லா நேரத்துலையும் பண்ண முடியாது. குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட வாத்தியாரை வச்சு பண்ணுவோம், புரியுதா. அதுக்கு இன்னொரு வாத்தியாரெல்லாம் வேணும். நமக்கு வந்து நம்ம இந்த உபாசனைங்க என்ன உபாசனை மறந்து வச்சேன்னு கர்ணவிருத்திஷு அக்னி உபாசனை இருக்குல்ல, அதுக்கு வாத்தியாரெல்லாம் தேவையில்லை, செலவெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம இண்டிவிஜுவலாக நாமே பண்ணிக்க வேண்டியதான், புரியுதா. இது காசு இல்லாத இது, புரியுதா. ரத்னை கல்பிதமானசம் இமஜலை ஸ்நானம் ச திவ்யாம்பரம் அப்படி எப்படி இதை வச்சு தான் அவர் பாடியிருக்கார். சங்கராச்சாரியார் சங்கரர் பாடினது இது. அவர் விஷுவலை இதெல்லாம் படிச்சிருப்பார் இல்லையா, அவரே பாஷையெல்லாம் பண்ணியிருக்காரு, அதனால் எல்லாமே பண்ணியிருக்காரு அவர். ஆனால் சன்னியாசி தான் இந்த ஞானம் வரும், எல்லாத்தையும் திறந்தது தான் நீ முக்தி அப்படின்னு கடைசியில் ஒரு சின்ன ஒரு அந்த இதில் போடுவான் பாரு, இந்த இதில் சிகரெட்டு இதிலெல்லாம் அந்த மாதிரி இவர் கடைசியாக பாஷையெல்லாம் முடிச்சுட்டு இது சன்னியாசிக்கு தான் வரும் அப்படின்னு போட்டுருவார். சன்னியாசின்னா சன்னியாசிக்கு இல்லை, சந்நியாச பண்ணினவனுக்கு. அப்படின்னா பிரம்மசூத்திரம் படிக்கிறோம்னா இன்றைக்கி இங்கே இருக்கிற ஒரு 10 சன்னியாசி இருக்காங்க, இங்கே ஒரு 7 சன்னியாசி இருக்காங்க. அவங்களாம் இப்படி காது கொடுத்து கேட்கணும், ஓ பிரம்மசூத்திரம் நம்ம இடத்துல வந்து நம்ம இடத்துக்கே வந்து நம்ம இடத்துக்கு வரட்டும், நம்ம வீட்டுக்கு வரட்டும், நான் கேட்டுருவேனாக்கம் முடியாது. நீங்கள் ஏதோ நம்ம தப்பி தவறி நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம் வியாசர்கிட்ட. ஆனால் பக்கத்துலேயே இருந்தால் கூட கேட்க மாட்டான். இதே ஆசிரமத்தை சேர்ந்த ஒருத்தர் சுவாமிஜி இருந்தார், நான் அவர் கிளாஸில் ரெகுலராக போவேன் நான், புரியுதா. எங்கேயுமே கன்ஃபியூஸ் கிடையாது. அங்கே எங்கே வகுப்பு கேட்குறதோ அங்கே போய் கேட்டுடணும், அதில் நோட்ஸ் எடுத்து பண்ணேன். பஸ்லேயே வந்து நல்ல விஷயம் எதுன்னு நான் நோட்ஸ் எடுத்து பண்ணேன். உயிரோடு ஒருத்தர் சொல்லும்போது அதனால் நான் ஆரம்ப காலத்தில் இந்த வேதாந்தம் படிக்கிறதுக்காக போவேன் நான். இப்போ இந்த ராமகிருஷ்ண மடத்தில் அங்கே ஒரு இது இருக்குது, ஹால் இருக்குது, இருட்டாக ஹாலாக பக்கத்துலலாம் தெரியாது, இப்படிலாம் லைட்டெல்லாம் பிரகாசமாக இருக்காது. அவர் சொல்கிறதும் அப்படி பிரகாசமாக இருக்காது.
சரி வேதாந்தனா இப்படி தான் இருக்கும்னு முடிவு வேறு. ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, வேதாந்தனா ட்ரை சப்ஜெக்டடா அப்படி சொல்லியிருக்கான். ஓகே சரி, அதுவும் ப்ரூஃப் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு வார்த்தை கூட புரிய மாட்டுறது. ஆனால் நம்ம அதில் ஒரு ஒரு ஆர்வம் புஷ் இருக்குல்ல, இருந்தாலும் கேட்டுலும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் ட்ரை பண்ணியிருக்கேன் நான். புரியுறதா? ஸோ இதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி வேணால் போயிட்டு வாங்க. அந்த இதில் மயிலாப்பூர் தான் இருக்கிறது, இன்றைக்கி எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்துகிட்டு இருக்காங்களே, அதுக்கு நீங்கள் ஒரு இதில் போயிட்டு வரணும் வெளியில். அதுதான் அந்த வேதாந்தத்தில் போய் இது கிரிட்டிசைஸ் பண்ணல நான், என்ன ஏதுன்றதை கேட்குறதுக்காக போய் பாருங்க அப்படின்றத சொல்கிறேன் நான். அப்போது இவர் சங்கராச்சாரியார் சொல்கிறாருன்னா அவர் இதெல்லாம் படிச்சிருக்கிறாரு. பூயத்துவத்துனா பல்வேறு விதமான மானச கர்மா விஷுவலைஸ் பண்ணியிருக்கிறது. அந்த ஜோதிஷ்டாம ஹோமாலையும் சொல்லியிருக்கிறது, இந்த மானசாக்னிலையும் சொல்லியிருக்கிறது. தேர்ஃபோர் அனுபந்தா யாகம் ரிச்சுவல்ஸ் மாதிரியே மானசா விஷுவலைஸ் சொல்லப்பட்டதுனால மானசீக கர்மா வந்து சொன்னாலும் கூட இது செப்பரேட். ஏன் அப்படின்னா சர்வதா எல்லா காலத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறதுனால அது வந்து அந்த ஹோமம் அப்படி செய்ய முடியாதுன்ற காரணத்தினால அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஸ்ருதி லிங்க அனுபந்த இதெல்லாம் வந்து லாஜிக்கெல்லாம் சொன்னதுனால இந்த இண்டிபெண்ட்டு விஷுவலைஸ் பண்ணுற இந்த ஹோமம் கரண விருத்திஷு அக்னி ஹோமம், அதாவது வாழ்க்கையே வேள்வியாக பண்ணு, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பண்ணு அப்படின்றத இங்கே வந்து சித்பவானந்த ஆசிரமத்தில் கிடைச்ச நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷம். இதை வந்து மறந்துடக்கூடாது. காலையில் எழுந்தோடனே கீழே தொட்டு நமஸ்காரம் பண்ணுறதுலேருந்து லக்ஷ்மியை அதுலேருந்து வரணும். புரியுதா? அப்படி பண்ணி வாழ்க்கையை நம்ம வேள்வி மயமாக ஆக்கணும். உணவு வந்து வேள்வி மயமாக ஆக்கணும். பேசுறது வந்து இது பண்ணணும். இப்போ நம்ம பேசுகிறதே அர்ச்சனை, நடக்கிறதே வந்து பிரதர்ஷனம். புரியுதா? இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க பெரியவங்க. அதனால் வாழ்க்கையை யஜ்ஞமயமாக வேள்வி மயமாக ஆக்கிறதுக்காக வியாசாச்சாரியார் 9 சூத்திரம் எடுத்துட்டு பல கோணத்தில் யுக்தியில் நமக்கு அதை வந்து லாஜிக்காக சொல்லி அதுக்கு ரீசன்லாம் சொல்லி இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டுருக்காரு. அவருடைய கஷ்டம் வந்து பலன் கொடுக்கறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை பண்ணி இப்போ முடிச்சுப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி திஹி ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.